தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 2:24 வரை பிறகு பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கூறும் குறைதீர்க்கும் ஆறுபடை வீடுகள் அப்படின்னு. முருகனுக்கு ஆறுபடை வீடு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திருப்பரங்குன்றம், பழனிமலை, திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, அதுக்கு பின்னாலே பழமுதிர்ச்சோலை. இந்த ஆறுபடை வீடு இருக்குது. நமக்கு ஒரு வீட்டுக்கு நம்ம வரி கட்டுறோம். ஆனால் முருகப்பெருமான் 6 வீடு வந்து வரி கட்டுறாரா? வீட்டு வரி கட்டாத வேலவன் அவர். வீட்டு வரி கட்டாத வேலனுக்கு நாம் பாட்டு வரி கட்டி அவன் சன்னதியிலே பாடினால் ஆற்றல் பெருகும், அன்பு பெருகும், போற்றும் வாழ்வு பூவுலகில் நமக்கு வந்து சேரும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே திருப்பரங்குன்றம் சென்றால் என்ன நடக்கும், பழனிமலை சென்று வழிபட்டால் என்ன நடக்கும், செந்தூர் சென்று வழிபட்டால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும், திருத்தணி சென்று வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், சுவாமிமலை சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும், அதே போல் பழமுதிர் சோலை சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் திருப்பரங்குன்றம்னு முதல் படை வீட்டுக்கு போகிற போது அது தெய்வானை திருமணம் நடந்த இடம். அதனாலே தான் ஒரு பாடல், பரங்குன்றம் திருமணத்தை நடத்தி வைக்கும், பழனிமலை ஞானத்தை மிளிர வைக்கும். பழனிக்கு போனால் ஆண்டு கோலத்தை பார்த்துட்டு வரக்கூடாது, அந்த ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு வரணும்னு சொல்லி ஒரு கருத்துகள் நிலவிக்கின்றிருக்கு. ஆனால் பொதுவாக அப்படி இல்லை. பழனி ஞானத்தை மிளிர வைக்கக்கூடிய இடம். அஞ்ஞானத்தை போக்கி நமக்கு விஞ்ஞானத்தை வளர்க்கக்கூடிய இடத்துல பழனிமலைக்கு நம்ம போகிறபோது அவர் கோபுரம் கட்டி ஆண்டியா இருக்கார் இல்லையா, ஆபத்து வரும்போது அரவணை திருக்கவும் 6 கரங்கள் உண்டு, அஞ்சிடும் பகை வந்த போதிலும் அறிவல்ல ஆயுதம் கையில் உண்டு, கோபத்தினாலன்று பழனிமலை மீதேறி குன்றத்தில் நின்றதுண்டு, கும்பிட்ட பக்தர்களின் குறைதீர பணம் கொடுத்து கோவணம் ஏற்றதுண்டு, பாவத்தை தீர்க்கின்ற பரம்பொருள் உனையன்றி பாரினில் யாரும் உண்டோ, பஞ்சாமிர்தத்தினில் அஞ்சாமல் குளிக்கின்ற பழனிமலை தண்டபாணின்னு ஒரு பதிகமே நான் எழுதியிருக்கேன். பொதுவாக பஞ்சாமிர்தத்தில் அஞ்சாமல் குளிக்கக்கூடியது யாருன்னா அந்த பழனிமலை முருகப்பெருமான். அந்த பழனிமலைக்கு நம்ம போகிற போது ஆண்டியாக இருப்பவனையும் அரசனாக மாற்றுகின்ற ஆற்றல் உண்டு. ஆகையினாலே தான் பழனிக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது, வருஷத்துக்கு ஒரு முறையாவது செல்லணும். அடிக்கடி செல்றவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்கிறாங்க. இப்படி இந்த 6 படை வீடுகளும் கூறும் குறைதீர்க்கும் 6 படை வீடுகள் எந்த வீட்டுக்கு போனோம் அப்படின்னா என்ன பலன் நடக்குங்கிறத பற்றி உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிக யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சரி, சகாயஸ்தானத்திலே ஒரு ராசிநாதன் இருக்கின்ற பொழுது அந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு மிக அற்புதமான நேரம். தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தால் மேலதிகாரிகள் உங்களுடைய குறைகளை கேட்க முன் வருவார்கள். நீங்கள் எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு இன்றைக்கு மிக அற்புதமான நாளாகவே இருக்கின்றது. பிள்ளைகளாலும் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும், பிறராலும் நன்மைகள் கிடைக்கலாம். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களத்திலே வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்று உண்டு என்பதனாலே இந்த நாள் இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள். ராசிநாதர் சுக்கிரன் பரிவர்த்தனை, லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனையாக இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை எந்த நேரம் செய்வதற்கு எவ்வளவு தொகை வேண்டும் என்று நினைத்தாலும் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். எனவே பணக்கவலை அகலுகின்ற நாளாக இந்த நாளை கருதலாம். அது மட்டுமல்ல, 11ஆம் இடம் என்று சொல்கின்ற பொழுது பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாகனங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறது. எப்பொழுதுதான் புதிய வாகனம் வாங்கலாம், 4 சக்கர வாகனம் வாங்கலாமா, எந்த வண்டிகள் வாங்கலாம், எப்படிப்பட்ட எண்ணில் வாங்கலாம் என்றெல்லாம் சிந்தனைகள் தொடர்ந்து உங்களுக்கு பல நாட்களாக இருந்திருக்கலாம். அந்த கனவுகள் நனவாகக்கூடிய விதத்திலே இன்று வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் கூட வரலாம். இந்த நாள் மிக இனிய நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இன்று முழுவதும் சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசிநாதனும் நீச்சம் பெற்று விட்டார். சரி, நீச்சம் பெற்றால் அப்படியே இருக்கிறாரா?
சுக்கிரன் உச்சம் பெற்றவனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் திளைக்கின்றார். எனவே கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கலாம். புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தால் அதற்கு கூட நண்பர்கள் முன் வருவார்கள். நீங்கள் தொடங்குங்கள், நாங்களும் அதில் பங்கு சேர்ந்து கொள்கிறோம் என்று சொல்வார்கள். சரி, உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு குறிப்பிட்ட பதவியையோ ஒரு இலாகாவையோ நீங்கள் கேட்டும் இதுவரை கிடைக்காமல் இருந்தால் இன்று தடைகள் தானாக விலகி உங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி சூரியனோடு இணைந்திருக்கிறார். எல்லோரும் சனிப்பெயர்ச்சி இப்பொழுது வருகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி என்கிறார்கள். அது திருக்கணித ரீதியான சனிப்பெயர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நமக்கு வாக்கிய கணித ரீதியான சனிப்பெயர்ச்சி 6/3/2026 ஆண்டு, அதாவது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி பயிற்சியாவதற்கு சில மாதங்கள் முன்னதாகவே சிலருக்கு நல்ல பலன் கொடுக்கும். மிகப்பெரிய கிரகங்கள் எல்லாம் 2.5 ஆண்டு பயிற்சியாகிற கிரகம், ஓராண்டில் பயிற்சியாகிற கிரகம், 1.5 ஆண்டு பயிற்சியாகிற கிரகம் எல்லாம் கொஞ்சம் முன்னதாகவே நற்பலன்கள் கொடுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு திசாபுத்தி நன்றாக இருந்தால் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் ராகு இருப்பதனாலே அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. இவ்வளவு பாடுபட்டும் பலனில்லையே என்று நினைப்பீர்கள். ஆனால் புதனும் சுக்கிரனும் 8லே இருக்கிறார். புத சுக்கிர யோகம் இருப்பதால் பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம், குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பதற்காக நீங்கள் செய்த முயற்சியை கூட கைகூடலாம். இந்த நாள் மிக இனிய நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள் என்று கூட கருதலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். குரு பார்வை இருப்பதனாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். வந்த வரன்கள் எல்லாம் வாயில் தேடி திரும்பி செல்கிறதே, எப்பொழுதுதான் கல்யாணம் முடியும் என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு சுப செய்திகள் வீட்டை முற்றுகையிடப் போகிறது. நீங்கள் நினைத்தது நிறைவேறும் விதத்திலேயே இருக்கிறது. அரசியல் களத்தில் இருந்தால் அதில் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். இன்று இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் 2க்கு அதிபதி செவ்வாய் 9ல் இருப்பதனாலே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். வருமானம் உயரக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. அது மட்டுமல்ல, வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும் அதில் அபிவிருத்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள், ஜீரண கருவிகள் பழுதடையலாம், ஏதாவது அஜீரண தொல்லைகள் வரலாம். எனவே சிறு தொல்லைகள் வந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டம் என்று சொன்னாலே தடைகள் அதிகரிக்கும் என்று நீங்கள் கருத வேண்டாம். உங்களை பொறுத்தவரை சந்திரன் நீச்சமான வீடு. எனவே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் ஒரு சில காரியங்களை யோசித்து செய்ய வேண்டும். தன்னம்பிக்கை உங்களுக்கு குறையலாம். எதை செய்தாலும் கொஞ்சம் முன் யோசனையுடன் செய்தால் முன்னேற்றத்தில் பாதிப்புகள் வராது. தனுசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற நாள். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தக்க விதத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். 7ஆம் இடத்திலே செவ்வாய், ராசிநாதன் குரு 6ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு ஒரு இனிய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய விதத்தில் அமையப் போகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று உத்தியோகத்திலே சிறப்பு சலுகைகள் கிடைக்கின்ற நாள். நீங்கள் எந்த சலுகைகளை கேட்டு எதிர்பார்த்திருந்தாலும் இது நாள் வரை மேலதிகாரிகள் வழங்காதவர்கள் இன்று உங்களுக்கு வழங்குவதாக சொல்லி ஒப்புக்கொள்வார்கள். சரி, பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. அதே நேரம் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கிறது. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைத்து அதன் மூலமும் கூட வருமானம் வரும் அளவிற்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியனும் சனியும் ஒரே உங்களுடைய ராசியில் இருக்கிறார். 2 பகைக்கிரகங்களின் சேர்க்கை இருக்கின்ற பொழுது நீங்கள் சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள்.
தக்க தருணத்தில் நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்றாலும் கூட தட்டுப்பாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி குறைகிறதே என்று ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க நினைப்பீர்கள். இன்று சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகம் இருப்பதால் இடம்பூமியால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். மதிப்பு மரியாதை உயரும். பொருளாதார பற்றாக்குறையாகலும் புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து வேண்டிய நற்பலன்களை செய்து கொடுப்பார்கள். இன்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று நல்ல விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை மேம்படுத்திக் கொள்ள அல்லது தொழிலுக்கு மேலும் மூலதனம் போட்டுக்கொள்ள அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். பெற்றோர் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.